பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மன்னிக்க முடியாதது என்பதை அனைத்து மாநில அரசுகளும் உணர வேண்டும். யார் குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்களையும் அவர்களுக்கு உதவுவோரையும் தப்பிக்க விடக்கூடாது என்றும் மகாராஷ்டிராவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அரசியல் பின்னணி இல்லாத இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தால்தான் வாரிசு அரசியலை ஒழிக்க முடியும். மனதின் குரலின் 113வது அத்தியாயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பழனியில் 2வது நாளாக முத்தமிழ் முருகன் மாநாடு கோலாகலம். பிரம்மாண்டமான ஏற்பாடு, குவிந்த பக்தர்கள். முத்தமிழ் முருகன் மாநாடு ஆன்மீகம் மட்டுமல்ல, தமிழர் பண்பாட்டையும் சேர்த்ததுதான். பழனி முருகன் மாநாட்டில் காணொலி வாயிலாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரை. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது என்று அமைச்சர் சேகர் பாபு பெருமிதம். முதல் நாள் மாநாட்டில் 50,000 பேருக்கு கட்டணமில்லா பிரசாதம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைப்பு. சிண்டிகேட் கூடி முடிவெடுக்கும் வரை கட்டணம் உயராது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உறுதி. உழைக்காமல் தலைவர் பதவிக்கு வந்தவர்தான் அண்ணாமலை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழ்நாடு அரசியலின் வரலாறு தெரியாமல் பேசி வருவதாகவும் ஆவேசம். தமிழ்நாட்டில் செய்தித்தாள்களில் தினமும் காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் தொடர்பான செய்தி இடம்பெறுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காவல் அதிகாரிகளே அலைக்கழிக்கப்படும் போது எப்படி மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியும் என்றும் கேள்வி. சென்னை மெரினா கடற்கரையில் நம்ம மெரினா நம்ம பெருமை விழிப்புணர்வு இயக்கம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். மறைந்த நடிகர் மற்றும் தேமுதிக நிறுவனருமான கேப்டன் விஜயகாந்தின் 72வது பிறந்த நாள். சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் ஏராளமான தொண்டர்கள் வருகை. விஜயகாந்த் நினைவிடத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மரியாதை. விஜயகாந்த் சிலையை திறந்து வைத்து கண்ணீருடன் மரியாதை. தமிழ்நாட்டில் கட்சி தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது என பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. தன்னிடம் எந்த தகவலும் அளிக்காமல் வீட்டிற்கு அழைத்து வந்த பாதுகாப்பை அரசு திரும்ப பெற்றதாகவும் பேட்டி. விஜயகாந்த் பிறந்த நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு நடிகர் சங்கம் சார்பில் மரியாதை. விஷால், நாசர் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை புதுப்பேட்டையில் போலீசாரின் தடையை மீறி கொடியேற்றிய தமிழக வெற்றிக் கழக கட்சியினர். போலீசார் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு. பூம்புகார் சுற்றுலா மைய மேம்பாட்டு பணிகள் 2 மாதங்களுக்குள் நிறைவு பெறும். மேம்பாட்டு பணிகளை ஆய்வு செய்த பின் அமைச்சர் மெய்யநாதன் பேட்டி. மேட்டுப்பாளையம் குன்னூர் மலை ரயில் சேவை வருகிற 31ஆம் தேதி வரை ரத்து.
மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்தடுத்த வாகனங்கள் மோதி விபத்து. நெடுஞ்சாலையில் நின்ற லாரி மீது மோதி ஏற்பட்ட விபத்தில் 10 பேர் படுகாயம், மூதாட்டி உயிரிழப்பு. கடலூர் அருகே அனுமதியின்றி பட்டாசு தயாரிக்க வைத்திருந்ததாக 500 கிலோ வெடி பறிமுதல். பட்டாசு விற்பனைக்கு உரிமம் வைத்துக் கொண்டு பட்டாசு தயாரிப்பதாக வந்த புகாரை அடுத்து நடவடிக்கை. தஞ்சை திருவையாறு காவிரி ஆற்றில் மூழ்கி பள்ளி மாணவர்கள் 2 உயிரிழப்பு. இருவரும் படித்துறை அருகில் குளிக்கும் போது நீச்சல் தெரியாததால் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக தகவல். தஞ்சை மாவட்டம் ஊரணிபுரம் அருகே 10க்கும் மேற்பட்டோருக்கு திடீரென்று உடல்நலம் பாதிப்பு. முதியவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சுகாதார சீர்கேடா என்று மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்ய கோரிக்கை. கோவையில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள அறைகளில் போலீசார் அதிரடி சோதனை. கஞ்சா ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 50 மாணவர்களிடம் விசாரணை. பண்ருட்டி அருகே நடுக்குப்பம் பகுதியில் தேமுதிக நிர்வாகி மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. கொடிக்கம்பம் நடும்போது மின்சார கம்பி உரசியதால் நிகழ்ந்த சோகம். குமரியில் நடுக்கடலில் தீப்பற்றி எரிந்த மீனவரின் விசைப்படகு. பேட்டரியில் ஏற்பட்ட மின்கசிவால் விபத்து ஏற்பட்டதாக தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி அருகே கடும் போக்குவரத்து நெரிசல். சாலை பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒரு வழிச்சாலையாக மாற்றப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை 2வது நாளாக நடைபெற்ற ஃபார்முலா 4 கார் பந்தயம். தமிழ்நாடு மட்டுமின்றி டெல்லி, புனே, கர்நாடகா உள்ளிட்ட 8 மாநில அணிகள் பங்கேற்பு. குஜராத் மாநிலம் வல்சாத் நகரில் கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்புக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. மலையாள இயக்குநர் ரஞ்சித் மீது பெங்காலி நடிகை ஸ்ரீலேகா மித்ரா பாலியல் குற்றச்சாட்டு. கேரள பிலிம் அகாடமி தலைவர் பொறுப்பில் இருந்து நடிகர் ரஞ்சித் விலகல். பாகிஸ்தானில் தொடரும் பேருந்து விபத்துகள். மக்ரான் கடற்கரை மற்றும் பாகிஸ்தான் காஷ்மீரில் நிகழ்ந்த விபத்துகளில் 34 பேர் உயிரிழப்பு. ராவல்பிண்டியில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தியது வங்கதேசம். பாகிஸ்தான் அணியை அதன் சொந்த மண்ணில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்திய முதல் அணி என்ற சாதனையையும் படைத்தது. காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசரின் மகன் சாய் விஷ்ணுவுக்கும் நடிகை மேகா ஆகாஷுக்கும் செப்டம்பர் 15ஆம் தேதி திருமணம். நடிகர் ரஜினிகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்து அழைப்பிதழ் வழங்கி திருமணத்திற்கு அழைப்பு.